Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஏம்பா, கார்த்திக் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பிறந்த நாளை கொண்டாடுறது ரொம்ப முக்கியமா? அவளுக்கு புது கார் வாங்கி தான் கொடுக்கணுமா? ஏன் ரெண்டு பேரும் இப்படி பொறுமை இல்லாம இருக்கீங்க? ச்சே. இலக்கியா, வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிற. ச்சே. ஜானு, ஏய், நீ மட்டும் காரை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டி அந்த அஞ்சலி செத்துக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவளை கொன்ன பாவம் உனக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தையே பாதிக்கும். அது ஏன் புரியாம இருக்கே நீ? இல்ல அத்தை, கடவுள் புண்ணியத்துல அஞ்சலி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவ தப்பிச்சிட்டா. அவ தப்பிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இனி அவ சும்மா இருப்பாளா? நீ அவளை கொல்ல பார்த்ததா போலீஸ்ல கேஸ் கொடுப்பாளே, அதுக்கு என்ன பண்ணுவ? நம்பர் 1 பிசினஸ்மேன் கௌதமோட பொண்டாட்டி அரெஸ்ட் ஆனான்னு பேப்பர்ல நியூஸ் வரும். நாங்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்புல அப்படியே குளிந்து போயிடுவோம்ல. ச்சே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? இத பாருங்க, தேவையில்லாம இலக்கியாவை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அஞ்சலி இவ மேல கேஸ் எதுவும். நீ எதுக்கு அவளையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பெரிய தியாகியா? நீ என்னமோ இவ பண்ண தப்ப நீ ஏத்துக்கிறதுக்கு முன் வந்தியாமே. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? செய்யாத குற்றத்தை நீ எதுக்கு ஏத்துக்கணும்? ஐயோ ஜானு, எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? எங்க ரெண்டு பேர் மேலயும் எந்த கேஸுமே வராது, நீ கவலையே படாத. ஏன் வராது கௌதம்? இலக்கியா தான் காரை என் மேல ஏத்தி கொல்ல பார்த்தான்னு அஞ்சலி போலீஸ்ல சொல்லதானே போறா? அது உங்களோட ஆசை. ஆனா அஞ்சலி போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்துல இலக்கியா மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் குறுக்க வந்து விழுந்துட்டேன்னு சொல்லிட்டா அவ. இத நம்ப சொல்றீங்களா? அஞ்சலி அப்படி சொன்னா அந்த வானமே இடிஞ்சு விழுந்துரும். இந்த காது குத்துற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இல்ல கார்த்திக், நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தான் அவ மேல கார் இடிச்சேங்கிற உண்மைய அவ போலீஸ்ல சொல்லுவான்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா என்னமோ தெரியல, அவ எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மொத்த தப்பையும் அவ மேல போட்டுக்கிட்டு அவ எங்களை காப்பாத்திட்டா. என்னது, அஞ்சலி ஏன் அப்படி செஞ்சா? அவ கஷ்டப்பட்டு பிளான் போட்டதே இந்த இலக்கியாவை மாட்ட வைக்க தானே. அப்புறம் ஏன் இவளை காப்பாத்தினா? சரி, என்னமோ அவ கேஸ் குடுக்கலல்ல, எதுவுமே நடக்கலல்ல அவளுக்கு. அவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? விட்டு தொலைங்க. இத பாருங்க, அந்த கார் வாங்கின நேரம் சரி கிடையாது. அத ஷெட்ல வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அது எப்படி ஜானு அஞ்சலி அவ்வளவு ஈஸியா ஒதுக்க முடியும்? தான் மேல தப்புன்னு அஞ்சலி போய் தானே சொல்லிருக்கா. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? எங்க தப்புனாலதான் அஞ்சலிக்கு எப்படி ஒரு நிலைமை. அதனால அவளோட மொத்த ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே ஏத்துக்கலான் இருக்கேன். அதோட அஞ்சலியை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியா? நம்மளாலதான் அஞ்சலி நடக்க முடியாத சூழ்நிலையில இப்ப இருக்கா. அதான் அவளை கொண்டு வந்து இங்க தங்க வச்சு கவனிச்சுக்கலான் இருக்கேன். நம்மளாலையா? உங்களாலன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் புது கார் வாங்கின சந்தோஷத்துல அஞ்சலியை இடிச்சு தள்ளிட்டு பிரச்சனை வந்ததும் எங்களை சேர்த்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, நீங்க அவளை இடிச்சா என்ன, அவ செத்தா எனக்கு என்ன? எனக்கு அந்த அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, அவ்வளவுதான். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அஞ்சலி பாய திறந்து உண்மையை சொல்லி இருந்தானா இலக்கியாவுக்கு சிக்கலா இருக்கும். அது உனக்கு பரவாயில்லையா? அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் கௌதம்? காரை ஓட்ட தெரியாம ஓட்டி அஞ்சலிய பெட்ல படுக்க போட்டது உன் பொண்டாட்டி தானே. செஞ்ச தப்புக்கு இவ ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு இருந்தா அனுபவிக்கட்டும். அதுக்காக நீ ஏன் பொய்யெல்லாம் சொல்லி வம்ப விலைக்கு வாங்குற? அப்போ இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்றீங்களா? என்ன ஆனாலும் அது மட்டும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கௌதம் என்ன சொல்ல வரான்னு இப்ப புரியுதா? நீ அஞ்சலிய காப்பாத்த கௌதம் அவளை இங்க கூட்டிட்டு வரல, தம் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக தான் அஞ்சலியை இங்க கூட்டிட்டு வரேங்கிறான். டேய் கார்த்திக், அஞ்சலி இங்க வந்தா உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு கவலைப்படாம
தான் தப்பிச்சா போதும்னு இலக்கியாவும் அவ புருஷனை உசுப்பேத்தி விட்டு அமைதியா நிக்கிறா பாரு. போதும், நிறுத்துறீங்களா? நானே அஞ்சலி எழுந்து நடப்பாலும் இல்லையோன்னு கவலையில இருக்கேன். நீங்க இதான் சான்ஸ்னு புகைய போடுறீங்களா? கார்த்திக் அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்தது நீங்க. இப்ப நீங்க நல்லவங்க மாதிரி பேசுறீங்களா? நீ மட்டும் நடிக்கலையா? ஆ? பைரவி மாதிரி நீயும் தானே நாடகம் போட்ட. என்ன அஞ்சலியும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சல்ல? இத பாரு, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். இது பாரு கௌதம், நீயும் இலக்கியாவும் கேஸ்ல சிக்கணும்னு எனக்கும் கார்த்திக்கும் ஆசை கிடையாது. ஆனா அதுக்காக அந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன்னு சொல்றத நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அதெல்லாம் நீ கொடுத்துட்டு ஒதுங்கிக்கோ. அதை விட்டுட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா அதை நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா சொல்றதா கரெக்ட். அஞ்சலியை குணமாக்கணும்னா அதை வீட்டுக்கு வெளியில வச்சுக்கங்க. அவ மூச்சு காத்து கூட இங்க படக்கூடாது. டே கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. போதும் போதும். நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. அஞ்சலி ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க, ஆனா அதுக்கான தண்டனையை நாங்க அனுபவிக்கணுமா? நீங்க அஞ்சலிக்கு நல்லது பண்றீங்களோ இல்ல அத்தை சொல்ற மாதிரி உங்க வைஃபை காப்பாத்த பிளான் பண்றீங்களோ அது எனக்கு அவசியமே இல்ல. ஆனா அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அது மட்டும் உறுதி. ஐயோ டேய், டேய். போதுமா உனக்கு? உன்னால கார்த்திக் வீட்டை விட்டு போறேங்கிறான். இப்படியே உன் சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தரையா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இரு. ஜானம், நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்க எல்லார் மாதிரியும் எனக்கும் அஞ்சலியை பத்தி நல்லா தெரியும். அஞ்சலி ஆசைப்பட்டெல்லாம் இங்க கூட்டிட்டு வரல. அவ இங்க வரலன்னா நிலைமை சிக்கலாகும். அஞ்சலி மனச மாத்துறதுக்கு அவளை சுத்தி நிறைய கருங்காலி கூட்டமும் இருக்குது. அதனால கொஞ்ச நாள் அஞ்சலி இங்க இருக்கட்டுமே, ப்ளீஸ். கோபத்தை கலராத கௌதம், ப்ளீஸ். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி இப்ப அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அதை விட பெரிய சிக்கல் உண்டாக்கலான்னு பாக்குறீங்களா? புரியுது. கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் புத்தி இல்லாம திரியுறீங்க. பைரவியோட பேச்ச கேட்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறீங்க. அவ என்ன சொல்ல வராங்கறத கூட காது கொடுத்து கேக்குறது இல்ல. நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு ஆணவத்துல தெரிஞ்சதுனாலதான் இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கீங்க. இது பாரு கௌதம், கார்த்திக் எடுத்த முடிவுதான் என்னோட முடிவும். நீங்க தானே பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு நீங்களே பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளயா? அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் சம்மதிக்க மாட்டேன். ஐயோ ஜானு, இப்படி சொன்னா எப்படி? விட்டுருங்க. தப்பு முழுக்க ஏன் மேலதான். அதுக்காக மத்தவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. ஏன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதை நானே அனுபவிச்சுக்கிறேன். கொடுத்த வாக்கு மூலத்தை அஞ்சலி மாத்தி சொல்லிடுவான்னு தானே நீங்க பயப்படுறீங்க. விடுங்க கௌதம். அவளுக்கு முன்னாடி நானே போய் அஞ்சலியை கார்ல இடிச்சது நான் தான் சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன் கௌதம். நீ பேசாம இருக்கியா இலக்கியா? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? இத பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அஞ்சலி இங்க கூட்டிட்டு தான் வரப்போறேன். நிலைமைய உணர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் பெரியவங்களுக்கு அழகு. அந்த பெருந்தன்மையை தான் இப்ப நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஜானு, என்ன உன் பிள்ளையா நினைக்கிறது உண்மைனா இதுக்கு மேல எந்த மறுப்பும் சொல்லாத. நீ வா போலாம். வா. பாத்தீங்களா, நீ பொண்டாட்டிக்காக உங்களையே மறைமுகமா மிரட்டிட்டு போறான். அந்த அளவுக்கு இந்த இலக்கியாவனை மாத்தி வச்சிருக்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? அதான் தீர்மானமா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். எல்லாம் என் தலை எழுத்து. அனி,
நடக்கிறது தானே. அவ வரட்டும், அப்புறம் தெரியும். யார்கிட்டயும் மாட்டிக்கூடாதுடா. நம்ம யாருன்னு வெளியே தெரியாம இருந்தோம். சரி சரியா? நான் பாத்துக்கிறேன். ஏய், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இதுக்கு சார், முன்னாடி உங்களை பார்த்ததே சார், இல்ல. சார், ஏய், ஏய், இருங்கடா. நான் தான். சார், வா, சார், வா. நீங்களா? ஏய், அஞ்சலி ரூம்ல கன்ஃபார்மா தனியா தானே இருக்கா? யாரும் இல்ல சார். காலையிலே வந்து அஞ்சலி ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் ரகசியமா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு போனே பண்ணேன். அவங்க அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கேயோ வெளியே போனாங்க. இப்ப வந்தீங்கன்னா அவங்கள தனியாவே பாத்துரலாம். ஓ, ஏய் கபாலி சார். வண்டியை பார்க் பண்ணிட்டு ஓகே சார். டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் போய் அஞ்சலி கிட்ட பேசும்போது யாரும் அந்த ரூம்குள்ள வராத மாதிரி பாத்துக்கங்க. சரி, ஓகே சார். என்ன, அப்படி யாராவது ரூம்குள்ள வர மாதிரி தெரிஞ்சா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உள்ள அஞ்சலியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட பாதுகாப்புக்கு வந்த செக்யூரிட்டி நாங்கன்னு நடிங்க. புரியுதா? ஓகே சார். ஓகே சார். சரி, வாங்க. சார் லாஸ்ட் லெஃப்ட் சார். டேய், இங்கே நில்லுங்க. ம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அஞ்சலி ரூம் பக்கம் யாரையும் விடாதீங்க. ஓகே சார். ஓகே நாங்க சார். பார்த்து வரோம். டேய், பாத்துக்கிறது இருக்கட்டும்டா. முதல்ல 2 பேரும் கெட்டப் சேஞ்ச் பண்ணுங்க. ம், சரிங்க சார். சரியா? சரிங்க சார். பார்த்து. டாக்டர் யாரு வேணும்? ஆ, அஞ்சலிங்கிற பேஷண்ட். இந்த ரூம்ல தான் ஓ, இருக்காங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி. டாக்டர், என்ன தெரியலையா அஞ்சலி? SSK. அப்பா நீங்களா? எதுக்குப்பா இந்த வேஷம்? பின்ன கௌதம் இலக்கியாவுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதான் இந்த டாக்டர் கெட்டப். ஆமா, நீ இலக்கியாவோட கார் முன்னாடி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நடிக்கணும். உடனே கலாட்டா பண்ணி உனக்கு சாதகமா பேச ஆளுங்க வேணும்னு தான் என்கிட்ட சொன்னேன். ஆனா இப்படி ஆபரேஷன் பண்ற அளவுக்கு உண்மையாவே அடிபட்டு கிடக்குற. கொஞ்சம் உஷாரா இருந்திருக்க கூடாதா? உஷாரா போய் விழுந்திருந்தா டிராமா நேச்சுரலா இருந்திருக்காதுப்பா. இலக்கியாவை காலி பண்றதுக்கு இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். இத மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் களத்துல இறங்கினேன். நான் நினைச்ச மாதிரியே கார் வந்து மோதி செம்மையா அடிபட்டுருச்சு. ஆனா அதுக்காக இப்படியா? ஏம்மா, ஒருவேளை பட்ட அடியில உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரிஸ்க் தான், ஆனா கடவுள் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் செஞ்சேன். இப்ப வசமா மாட்டிக்கிட்டா, இனி அவளால தப்பிக்கவே முடியாது. ஏய், என்ன உளர்ற? கிடைச்ச நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா? என்ன சொல்றீங்கப்பா? இலக்கியாவால நீ அடிபட்டு இப்ப எந்திரிக்க முடியாம கிடக்குற. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ வேணும்னே தான் உன்னை கொல்லணுங்கிற முடிவோட உன் மேல காரை எத்தனான்னு கேஸ் கொடுத்து அவளை ஜெயில தள்ளாம தப்பு ஏன் மேலதான். நான் தான் மயக்கத்துல கார் முன்னாடி போய் விழுந்துட்டேன், இலக்கியா நிரபராதி, கேஸ் வேணான்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து அவளை தப்பிக்க விட்டியாமே. லூசா நீ? அப்பா, அது வந்து நான் இலக்கியாவை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவ என் அத்தை பொண்ணு வேற, அதான் இறக்கப்பட்டு போனா போதுன்னு விட்டுட்டேன். ஏய், நீ நடிக்கிறது எனக்கு பச்சையா தெரியுது. நீயாவது இலக்கிய மேல இறக்கப்படுறதாவது. நீ கேஸ் வேணான்னு சொன்னதை கேள்விப்பட்டதும் நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கு தான் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு இந்த டாக்டர் வேஷத்தை போட்டு வந்திருக்கேன். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அப்படி சொன்ன? அதுக்கு காரணம் இருக்குப்பா. பாய மூடு. என்ன பெரிய காரணம்?
என்கிட்ட நீ ஆளுங்களை அனுப்புங்கன்னு ஹெல்ப் கேட்கும்போது நீ சொன்ன பிளான் கரெக்டா இருந்துச்சுல்ல, அப்புறம் எதுக்கு திடீர்னு பல்ட்டி அடிச்சு கௌதம் இலக்கியாவை காப்பாத்தின? இது பாருங்க, நான் போட்ட பிளான் படி இலக்கியாவை பழி வாங்கணுங்கிற கோவம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை பெரிய பிளானா மாத்திட்டேன். என் பிளான் படி இலக்கியாவும் இப்ப வசமா சிக்கிக்கிட்டா. அஞ்சலியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. அது டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கௌதம், அஞ்சலி விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசிங்க கௌதம், அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படல, யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். பேசாம வா. என்ன பெரிய பிளான்? முதல்ல அதை என்கிட்ட சொல்லு. இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்புனா நான் ஏன் வீட்டுக்கு தான் மறுபடியும் போகணும். ஆனா இப்ப போட்டுக்கிற திட்டத்தால அடுத்து என்ன எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போகாத அளவுக்கு செஞ்சிருக்கேன். அப்ப இலக்கியாவை பழி வாங்குறத விட நீ உன் புருஷன் வீட்டுக்கு போறதா முக்கியமாயிடுச்சுல? அப்படி இல்லப்பா. என்ன அப்படி இல்ல? அதான் நீயே உன் வாயால வளரட்டிய. இங்க பாரு, கௌதமையும் இலக்கியாவையும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி ஆக்கணும். இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்ன்றதான் நீ என்கிட்ட சொன்ன பிளான். அப்படி இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அங்க வச்சு அவ கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சுதான் நானும் நீ கேட்ட உதவி ஒத்துக்கிட்டு உனக்கு சாதகமா ஆளுங்க அனுப்புன. ஆனா நீ என்னைய ஓவர்லுக் பண்ணி உன் இஷ்டத்துக்கு மாத்தி பேசுற. நல்லா இல்ல அஞ்சலி, கொஞ்சமும் நல்லா இல்ல. ஷோ, சார் நெல்லுங்க, அங்க போக கூடாது. ஏன்? நாங்க பேஷண்ட பார்க்க போறோம். யாரு? அஞ்சலி தானே பேஷண்ட். அவங்கள ஸ்பெஷல் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யாரையும் ரூமுக்குள்ள அனுப்ப முடியாது. நீங்க போயிட்டு வேற வேற இருந்தா முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. அப்பா போதும் நிறுத்துங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கறது? எனக்கு ஏன் உத்தரவுக்கு தான் மத்தவங்க அடி பணிஞ்சு நடக்கணும். கௌதமியும் இலக்கியாவையும் பழிவாங்க தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீ என்கிட்டயே சொல்லாம சுயநலமா வேற ஒரு பிளான் போட்டு என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுற. இன்னைக்கு ஸ்பெஷல் டாக்டர் வரப்போறதா சீஃப் டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல கௌதம், அதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. டாக்டர் அந்த அளவுக்கு பிஸி. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சா திடீர்னு வர சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்திருக்கதான் அப்படித்தான். சரி, நாங்க ரூமுக்குள்ள போகல, வெளியிலே நிக்கிறோம், வழிய விடுங்க. முடியாதுமா, இது பாதுகாப்பு விஷயம். நாங்க செக்யூரிட்டி. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. கௌதம், என்ன இது? அப்பா ஹாஸ்பிடல் வந்து ஏன்பா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உடனே கௌதம் இலக்கிய மேல கேஸ் போடணும். ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்த உன்னை பார்த்துட்டு உன் மேல இருக்கிற பகை உணர்ச்சியால உன்னை வேணும்னே கொல்லணுங்கிற நோக்கத்துலதான் இலக்கிய உன் மேல காரை மோதுனான்னு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் கொடு. முன்னாடி நீ சொன்ன வாக்குமூலத்தை அவங்க மிரட்டி கொடுக்க வச்சதா இப்ப அந்த வாக்குமூலத்தை மாத்தி சொல்லு. அது முடியாதுப்பா. பாதுகாப்பு விஷயமா? ஏற்கனவே ஏசிபி கான்ஸ்டபிள்னு எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நீங்க எதுக்காக யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க? நாங்களா? ஹாஸ்பிடல் சைடுல இருந்து செக்யூரிட்டிக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க டாக்டரோட பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். அவரோட உயிருக்கு நிறைய மிரட்டல் இருக்கு. அதுக்காக எங்களை ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சார், ஏதாவது பிரச்சனைங்களா? யாரோ ஸ்பெஷல் டாக்டர் வந்து அஞ்சலி செக் பண்றாங்களா? அதுக்கு எங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் டாக்டரா? அப்படி யாரையும் நாங்க வர வைக்கல மேடம். அஞ்சலி, என்ன டென்ஷன் பண்ணாத. கௌதம் இலக்கியாவை சிக்க வைக்க இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. உடனே போலீஸ கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க மேல கேஸ போடு. இலக்கிய ஜெயிலுக்கு போனா அதுக்கப்புறம் அவ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அவசரப்படாதீங்கப்பா. நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு புத்திசாலித்தனமா ஒரு பிளான் போட்டிருக்கேன். நான் நினைச்சது நடக்க போகுது. நீங்க ஏதாவது உள்ள புந்து சொதப்பிராதீங்க ப்ளீஸ். அப்ப உன் சுயநலத்துக்காக பிளான் பண்ணி என்ன யூஸ் பண்ணிருக்க இல்ல? இந்த எஸ்எஸ்கேக்கு ஏமாத்தி தான் பழக்கம், ஏமாந்து பழக்கம் இல்ல. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கே தண்ணி காட்டுறியா? நீ கௌதம் இலக்கிய மேல கேஸ் கொடுக்கறியா இல்லையா? ஷோ, என்னங்க ஸ்பெஷல் டாக்டரே வரலங்கறாங்க, நீங்க அவரோட பாதுகாப்புக்கு நிக்கிறதா சொல்றீங்க. என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க. யார் சார் நீங்க? அந்த டாக்டர் யாரும் நாங்க பாத்துக்கிறோம், வழிய விடுங்க நீங்க. ஹலோ, நில்லுங்க. யாரும் உள்ள போக கூடாது, கிளம்புங்க. ஏய்,
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.